வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காதல் விலைமதிப்பற்றது வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் எனது மாணவி சௌமியா தனது அப்பாவின் திருமண அழைப்பிதழை என்னிடம் கொடுத்தார். இன்று நீங்கள் கேட்பது யோகேஷ்ஜியின் முன்மாதிரியான திருமணம், அப்பாவை கவலையடையச் செய்த அல்கா மேமின் ஆடம்பரம் மற்றும் திருமண அழைப்பிதழ் கொடுத்த பிறகு மக்களின் பொறாமை கலந்த விமர்சனங்கள், அதற்கு ஸ்வப்னில் எனக்கு அளித்த அதிர்ச்சியான பதில். யோகேஷ்ஜியின் முன்மாதிரியான முடிவு. இரண்டாவது திருமணம். தனது அப்பா யோகேஷ்ஜி ஆண் குழந்தை இல்லை என்ற காரணத்திற்காக முன்னாள் கணவரால் கைவிடப்பட்ட மற்றும் 2 சிறிய பெண் குழந்தைகள் கொண்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக சௌமியா கூறினார். சரியான அணுகுமுறை. இதை கேட்டு யோகேஷ்ஜி எனது ஆலோசனையை ஏற்றுக்கொண்டதில் எனக்கு திருப்தி ஏற்பட்டது. இந்த திருமணம் ஒரு முன்மாதிரியான செயல் என்றும் இதன் மூலம் அந்த சிறுமிகளின் நல்வாழ்வு உறுதி செய்யப்படும் என்றும் சௌமியாவிடம் விளக்கினேன். சௌமியாவுக்கு மன வலிமை அளிக்க நான் திருமணத்திற்கு செல்ல முடிவு செய்தேன். அல்கா மேமின் ஆடம்பரம் மற்றும் அப்பாவின் கவலை. ஷாப்பிங் வரிசை. அல்கா மேம் என்னையும் அப்பாவையும் மாலுக்கு அழைத்து சென்றார். மேலும் ஆடை, ஆபரணங்கள் முதல் வாசனை திரவியங்கள் வரை பல விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி தந்தார். அப்பாவின் புகார். அப்பா கவலையடைந்தார். இவர் கங்கையை தலைகீழாக ஓட வைக்கிறார். மகளின் புகுந்த வீட்டிற்கு அவளது அப்பா தரப்பிலிருந்துதான் கொடுக்கப்படும். மகளின் புகுந்த வீட்டு பலத்தால்தான் நீரஜுக்கு இந்த செல்வாக்கு என்று மக்கள் சொல்வார்களோ என்று அவர் பயந்தார். உறவின் மாற்றம். நான் அல்கா மேமின் பக்கம் பேசுகையில் அறியாமலேயே அவரை அம்மா என்று அழைத்தேன். மேம் எனக்கு அத்தை என்பதையும் தாண்டி அம்மாவாகிவிட்டார் என்பதை உணர்ந்தேன். திருமணத்தில் பாதுகாப்பு. திருமண அழைப்பிதழ் கொடுத்த பிறகு பாதுகாப்பு காரணங்களுக்காக நான் எங்கு சென்றாலும் கார் மற்றும் டிரைவருடன் மட்டுமே செல்ல வேண்டும் என்று அம்மா உத்தரவிட்டார். என்னை தயார் செய்ய மணப்பெண் அலங்கார கலைஞரையும் வரவழைத்தார். சௌமியாவின் அப்பா திருமணத்தில் பங்கேற்பு. புத்திசாலித்தனமான தேர்வு. அம்மாவின் ஆலோசனையின்படி நான் ஒரு எளிய உடையை தேர்ந்தெடுத்தேன். இதனால் மணப்பெண்ணை விட விலையுயர்ந்த ஆடையில் நான் இருக்க மாட்டேன். நம்ப முடியாத வருகை. அல்கா மேம் திருமணத்திற்கு வருவது, குறிப்பாக என்னுடன் வருவது யோகேஷ்ஜிக்கு அசாத்தியமானது சாத்தியமானது போலிருந்தது. சௌமியா எங்களை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தாள். ஆசி. நானும் அம்மாவும் மணமக்களை வாழ்த்தினோம். மேலும் சௌமியாவிடம் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என்று உறுதியளித்தேன். ஊர் விமர்சனம் மற்றும் ஸ்வப்னிலின் கடுமையான கிண்டல். விமர்சனங்கள். திருமண அழைப்பிதழ் மூலம் எங்கள் திருமணச் செய்தி அனைவருக்கும் சென்றடைய தொடங்கியது. நலம் விரும்பிகள் மகிழ்ந்த அதே வேளையில் பொறாமை கொண்டவர்களின் கடுமையான விமர்சனங்களும் வந்தன. இந்த திருமணம் குருடனிடம் காடை சிக்கியது போலாகும் என்று கிண்டல் செய்தனர். ஸ்வப்னிலின் பதில். நான் வருத்தத்துடன் ஸ்வப்னிலிடம் இதை கூறினேன். அவர் சத்தமாக சிரித்து கொண்டே கூறினார், வாணி, இந்தியாவில் உண்மையில் மிகவும் அறிவாளி மக்கள் வசிக்கிறார்கள். அவர்கள் சொல்வது சரிதானே? கடுமையான எதிர்வினை. ஸ்வப்னிலின் இந்த பதில் எனக்கு அதிர்ச்சியளித்தது. நான் கடுமையாக எதிர்வினையாற்றினேன். நீங்கள் சொல்வதன் அர்த்தம் என்ன? நான் குருடியா? உங்களிடமிருந்து இதை நான் எதிர்பார்க்கவில்லை. ஸ்வப்னில் ஏன் அப்படி சொன்னார்? அவர் உண்மையில் என்னை கிண்டல் செய்தாரா அல்லது அவர் சொன்னதில் ஏதேனும் ஆழமான அர்த்தம் மறைந்திருக்கிறதா? ஊர் விமர்சனம். பொறாமையின் அடி மற்றும் காதலில் கசப்பை எதிர்கொள்வது. காதல் விலைமதிப்பற்றது வாணி இல். நீங்கள் கேட்பது எபிசோட் 67. மாமியாரின் ஆடம்பரம், விதவையின் மறுமணம் மற்றும் குருடனிடம் காடை என்ற விமர்சனம். உங்கள் அப்பா இரண்டாவது திருமணம் செய்கிறார். இதனால் உங்களுக்கு வருத்தமாக இல்லையே என்று நான் கேட்டேன். அவர் இதில் தனது மற்றும் எங்கள் குடும்ப நலனை கண்டால் அது நல்லதுதான். அவர் பெரியவர். இத்தகைய விஷயங்களை என்னை விட நன்றாக புரிந்து கொள்வார். சௌமியா மகிழ்ச்சியாக இல்லை என்றாலும் வருத்தமாக தெரியவில்லை. உங்கள் புதிய அம்மாவை பார்த்தீர்களா? இது எனது ஆர்வம். ஆமாம், நான் அவரை சந்தித்தேன். அவருக்கு 2 சிறிய பெண் குழந்தைகள் உள்ளனர்.
ஆண் குழந்தை பிறக்கவில்லை என்ற காரணத்தினால் அவரது முன்னாள் கணவர் அவரை விவாகரத்து செய்துவிட்டார் என்று சௌமியா கூறினார். இது மிகவும் நல்ல விஷயம். உங்கள் அப்பா ஒரு முன்மாதிரியான வேலையை செய்கிறார். இந்த திருமணத்தின் மூலம் அந்த 2 சிறுமிகளின் நல்வாழ்வு உறுதி செய்யப்படும். இந்த அழைப்பிதழை உங்களிடம் கொடுக்கச் சொன்னாரா உங்கள் அப்பா? நான் திருப்தியும் ஆர்வமும் அடைந்தேன். இறுதியில் யோகேஷ்ஜி எனது ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார். இல்லை அப்பா எதுவும் சொல்லவில்லை. நானே அவரிடம் எனக்காக 3 அழைப்பிதழ்கள் கேட்டேன். 2ஐ எனது பள்ளி மற்றும் வகுப்பு நண்பர்களை அழைக்க பயன்படுத்தினேன். 3வது குறிப்பாக உங்களுக்காக என்று அவள் கூறினாள். நான் அவளது அப்பாவை புகழ்ந்ததில் அவள் மகிழ்ந்தாள். சௌமியாவுக்கு இந்த நிகழ்வை பார்ப்பதற்கான ஒரு சரியான அணுகுமுறையை வழங்க விரும்புகிறேன். இதனால் அவள் தனது புதிய அம்மா மற்றும் 2 சிறிய சகோதரிகள் மீது எந்த முன்முடிவும் கொள்ள மாட்டாள். சௌமியா அழைக்காவிட்டால் நான் இந்த திருமணத்திற்கு செல்ல நினைத்திருக்க மாட்டேன். சௌமியா எனது விருப்பமான மாணவி மட்டுமல்ல, அவளது அம்மா மறைந்த பிறகு அவள் என்னைப் போலவே எனக்கு தோன்றுகிறாள். அம்மா இல்லாத தனிமையை நான் அனுபவித்திருக்கிறேன். அவளை மனதளவில் பலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடிவு செய்தேன். பிறகு 1 வாரம் முழுவதும் என்னையும் அப்பாவையும் அல்கா மேம் மாலுக்கு அழைத்து சென்றார். அவர் தனது வருங்கால மருமகளான எனக்கும் அப்பாவிற்கும் உடைகள் முதல் வாசனை திரவியங்கள் வரை பல பொருட்களை வாங்கி தந்தார். சொல்லாமலேயே விருந்தினர்கள் முன் நாங்கள் தாழ்வாக உணரக்கூடாது என்பதை அவர் உறுதி செய்தார். சுயமரியாதை கொண்ட எனது அப்பா எவ்வளவோ மறுத்தும் அவர் கேட்கவில்லை. எனக்காக வாங்கப்பட்ட ஆபரணங்கள் மற்றும் விலையுயர்ந்த ஆடைகளை நான் மேமிடமே கொடுத்து வந்தேன். எனது தயக்கத்தை புரிந்து கொண்டு அவர் அவற்றை தனது வீட்டிலேயே வைத்திருப்பதை சரியாக கருதினார். மாலிலிருந்து திரும்பிய பிறகு ஒரு நாள் அப்பா வருத்தமாக இருக்கிறார். வாணி, உங்கள் புதிய மாமியார் அம்மா திருமணத்திற்காக எனது ஆடைகளுக்கு மட்டுமே இவ்வளவு பணம் செலவழித்துள்ளார். நான் 10 ஆண்டுகளில் கூட இவ்வளவு செலவு செய்ய மாட்டேன். மகளின் புகுந்த வீட்டிற்கு அவளது அப்பாதான் தருவார். இவர் கங்கையை தலைகீழாக ஓட வைக்கிறார் என்று அவர் புகார் கூறுகிறார். அப்பா, அம்மாவை பற்றி எனக்கு தெரிந்தவரை அவருக்கு மனித பண்புகளின் மதிப்புதான் செல்வதை விட அதிகம். அவர் உங்கள் ஆளுமையால் மிகவும் கவரப்பட்டுள்ளார். அவர் செய்வதில் அவரது கடமை இருப்பதாக நான் கருதுகிறேன். உங்களை தாழ்வாக பார்க்க அவர் விரும்பவில்லை என்று நான் அல்கா மேமின் பக்கம் பேசினேன். நான் பேசி முடித்ததும் நான் பயன்படுத்திய அம்மா என்ற அழைப்பை கவனித்தேன். மேம் என்னை திருத்தி இப்போது அம்மா என்ற அழைப்பு இயல்பாக வரத் தொடங்கிவிட்டது. ராஷிலுக்கு அவர் அத்தை, ஆனால் எனக்கு அவர் அதையும் தாண்டி அம்மாவாகிவிட்டார். சௌமியா எனக்கு மிகவும் பிடித்தவள் என்பதால் அவளது புதிய அம்மாவை பற்றி யோசிக்கையில் உடனே அவள் நினைவுக்கு வந்தாள். சௌமியாவுக்கு கிடைக்கப் போகும் புதிய அம்மா அல்கா மேம் போல நல்லவராக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். அப்போது அப்பாவின் குரல் எனது எண்ணங்களை கலைத்தது. திருமணத்தில் என்னை விலையுயர்ந்த ஆடைகளில் பார்த்து மக்கள் என்னென்ன பேசுவார்களோ? மகளின் புகுந்த வீட்டு பலத்தால் தான் நீரஜுக்கு இந்த செல்வாக்கு என்றுதானே சொல்வார்கள் என்று அவர் கவலைப்படுகிறார். அப்பா, நம் நலம் விரும்பிகள் மகிழ்வார்கள். நம்மீது பொறாமைப்படுபவர்களை பற்றி யோசித்து ஏன் நேரத்தை வீணடிக்க வேண்டும் என்று நான் அவருக்கு விளக்க முயன்றேன். இருப்பினும் அவருக்கு இதனால் அமைதி கிடைக்கும் என்று நான் நம்பவில்லை. நீ சொல்வது சரிதான், ஆனால் மகளின் தந்தைக்கு ஊர் மதிப்பு முக்கியம். சரிவிடு, மக்கள் எதையாவது சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். நானும் மற்றவர்களை பற்றி தேவையில்லாமல் எவ்வளவோ சொல்லியிருப்பேன் தானே என்று அப்பா இப்போது அமைதியடைந்தார். அடுத்த நாள் போன் காலில் அல்கா மேமிடம் சொன்னேன், அம்மா, 2 நாட்களுக்கு பிறகு நான் சௌமியாவின் அப்பா திருமணத்திற்கு செல்வேன். ஓ, எனக்கும் அழைப்பு வந்தது, ஆனால் போகும் எண்ணம் இல்லை. இப்போது நீ செல்வதால் நானும் உன்னுடன் வருகிறேன். இனி நீ எங்கு சென்றாலும் காரில்தான் செல்ல வேண்டும். திருமண அழைப்பிதழ் வந்துவிட்டது, இனி உன் பாதுகாப்பு முக்கியம் என்று அல்கா மேம் உத்தரவிட்டார். சரி அம்மா, எனக்கு புரிகிறது. எனது பதிலில் மகிழ்ச்சி தெரிந்தது. இனி உனக்காக ஒரு கார் மற்றும் டிரைவர் எப்போதும் இருப்பார். திருமணத்தன்று 2 மணி நேரம் முன்பே வந்துவிடு, நானே உன்னை தயார் செய்வேன் என்று அம்மா அன்புடன் கூறினார். அவரது பேச்சில் எனக்கு மறுப்பு சொல்ல வாய்ப்பில்லை.
அவரை பற்றி எனக்கு தெரியாவிட்டால் அந்த உத்தரவிடும் முறை கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் அவர் எனது பாதுகாப்புக்காகத்தான் இதை செய்கிறார் என்று எனக்கு தெரியும். 2 நாட்களுக்கு பிறகு நான் நேரத்திற்கு சென்றேன். அம்மா ஒரு மணப்பெண் அலங்கார கலைஞரை வரவழைத்திருந்தார். அம்மா என் முன் ஆடைகளை வைத்தார். நான் ஒரு லெஹங்காவை தேர்ந்தெடுத்தபோது அவர் சொன்னார், வாணி, இது அழகாக இருக்கிறது, ஆனால் கொஞ்சம் எளிமையானதை அணிந்துகொள். இல்லையென்றால் மணப்பெண்ணை விட நீ அதிக ஆடம்பரமாக தெரிவாய். அது அங்கு கசப்பை ஏற்படுத்தும். ஆமாம் அம்மா, நீங்கள் சொல்வது சரிதான். நான் அதை யோசிக்கவில்லை. எப்படியும் இது அவர்களுக்கு 2வது திருமணம் என்பதால் எளிமையாகவே நடக்கும். அப்போது அலங்கார கலைஞர் என்னை தயார் செய்தார். அதில் அம்மாவும் கொஞ்சம் உதவி செய்தார். எங்களை அங்கே பார்த்ததும் சௌமியா மகிழ்ச்சியில் குதித்தாள். மேம், நீங்கள் இன்று தேவதை போல இருக்கிறீர்கள் என்று பூரித்து போனாள். அவளே எங்களை அப்பா மற்றும் புதிய அம்மாவிடம் அறிமுகப்படுத்த அழைத்துச் சென்றாள். யோகேஷ் ஜியால் எங்களை நம்ப முடியவில்லை. அல்கா மேம் வந்தது அவருக்கு அசாத்தியமான ஒன்று சாத்தியமானது போலிருந்தது. நான் அல்கா மேமின் மருமகளாக போகிறேன் என்பது அங்கே எவருக்கும் தெரியாது. மேம் என்னை விரும்புகிறார் என்றே அனைவரும் நினைத்தனர். சௌமியா ஒரு நல்ல மகள். அவருக்கு மீண்டும் ஒரு நல்ல அம்மா கிடைப்பது எனக்கும் மகிழ்ச்சி என்று நான் மணமக்களை வாழ்த்தினேன். அம்மா, இவர் வாணி மேம், எனது சிறந்த ஆசிரியர். அல்கா மேம் எங்கள் பள்ளியின் உரிமையாளர் என்று சௌமியா அறிமுகப்படுத்தினாள். நாங்கள் வாழ்த்துக்கள் கூறினோம். மேம் மணப்பெண்ணுக்கு பரிசளித்தார். எனது நோக்கம் சௌமியாவுக்கு துணை நிற்பது. அது முடிந்ததும் நாங்கள் உணவருந்திவிட்டு புறப்பட்டோம். சௌமியா இன்னும் சிறிது நேரம் இருக்கச் சொன்னாள். நாங்கள் இங்கேயே இருந்தால் நீ மற்ற விருந்தினர்களை கவனிக்க முடியாது என்று அவளுக்கு விளக்கினேன். சௌமியாவுக்கு அது புரிந்தது. அவள் எங்களை வணங்கி விடைபெற்றாள். காட்சி மாற்றம். அல்கா மேம் திட்டமிட்டபடி எங்கள் திருமண அழைப்பிதழ் அனைவருக்கும் சென்றது. பள்ளியிலும் இந்த செய்தி பரவியது. நலம் விரும்பிகள் மகிழ்ந்தனர். வாணியின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அத்தையாக அல்கா மேம் போல ஒரு தாய் கிடைத்திருக்கிறார் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர். ஆனால் சில கசப்பான விமர்சனங்களும் வந்தன. அதில் ஒன்று, குருடனிடம் காடை சிக்கியது போலாகும் என்ற பொறாமை பேச்சு. வெளியே நன்றாக பேசுபவர்களில் மிக குறைந்த பேரே உண்மையானவர்கள் என்று எனக்கு புரிந்தது. நான் இந்த விஷயத்தை ஸ்வப்னிலிடம் போன் செய்து கூறினேன். வாணி, இந்தியாவில் உண்மையில் மிகவும் அறிவாளி மக்கள் வசிக்கிறார்கள். அவர்கள் சொல்வது சரிதானே என்று ஸ்வப்னில் சத்தமாகச் சிரிக்கிறார். நீங்கள் சொல்வதன் அர்த்தம் என்ன? நான் குருடியா? உங்களிடமிருந்து இதை நான் எதிர்பார்க்கவில்லை என்று நான் கடுமையாகச் சொன்னேன். எபிசோட் 67 நிறைவுற்றது. வாணி மற்றும் ஸ்வப்னில் இடையிலான பிணைப்பு எத்தகைய மர்மத்தை நோக்கிச் செல்கிறது? எபிசோட் 67 முற்றுப்பெற்றது.